உங்களுக்கு கிருபைக்காக ஒன்று தரல, இயேசு முடிச்ச கிரியைக்காக தருது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கடன் என்று எண்ணப்படும். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் கிரியையினால் ரட்சிக்கப்பட்டீர்களா, கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்களா? சொல்லுங்க. உங்களுக்கு பரலோகம் கிருபைக்காக ஒன்று தருதா, கிரியைக்காக ஒன்று தருதா? சத்தமா சொல்லுங்க. தப்பா பதில் சொல்றீங்க. பரலோகம் உங்களுக்கு கிருபைக்காக ஒன்று தரல, கிரியைக்காக தான் தருது. திரும்ப சொல்றேன், பரலோகம் உங்களுக்கு கிருபைக்காக ஒன்று தரல, இயேசு முடிச்ச கிரியைக்காக தருது. கிருபைனா என்ன, கிரியைனா என்ன? நான் முடிச்சா கிரியை, என் பேருக்கு இன்னொருத்தர் முடிச்சா கிருபை. இப்ப அவர் முடிச்ச பிறகும் பரலோகம் எப்படி பார்க்குதுன்னா, இயேசு கிரியை முடிச்சாரு, அந்த கிரியைக்கான பலனை நீங்க ஃப்ரீயா வாங்கினாலும் நீங்க கிருபன்றீங்க, ஆனா பரலோகம் கிரியைக்கு தான் உங்களுக்கு தருது. அப்ப கிரியை செய்கிறவனுக்கு இப்ப நீங்க போய் நிற்கும்போது உங்களை எப்படி பார்க்குது பரலோகம்? கிரியை செஞ்சு, ஆமா, நியாயப்பிரமாணத்தின் நீதி எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் எனக்கு என்ன செஞ்சிருக்கு, முடிஞ்சிருக்கு. அப்ப பரலோகம் என்ன எப்படி பார்க்குது சொல்லுங்க? கிரியை செஞ்சுட்டு வந்து நிக்கிறான்டா, கிரியை செய்து முடிச்சவனா பார்க்குது. இதை ஃப்ரீயா வந்து வாங்கிட்டு நிற்கிறீங்களா, அதுதான் அது பேர் கிருபை. அப்ப பரலோகம் உங்களை எப்படி பார்க்குது? கிரியை செய்து வந்தவனா பார்க்குது. அப்ப கிரியை செய்தவனுக்கு வருகிற கூலி என்னவா? பரலோகம் எனக்கு ஒன்று செய்யணும், ஏன்னா நான் முடிச்சிட்டு வந்திருக்கிறேன், செய்யாட்டி பரலோகம் எனக்கு கடன் பட்டிருக்கு, ஆகையால் பரலோகம் எனக்கு செய்வதை கடனாகவே நினைக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எஸ் எஸ், ஆமென் ஆமென். ஆகவே அன்புக்குரியவர்களே, பரலோகம் எனக்கு கடன் பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், உங்களுக்கு பரலோகம் கடன் பட்டிருக்கு. அதான் சொல்றார் இயேசுனார், என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை பிதா உங்களுக்கு செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. அவ்வளவுதான், உனக்கு சொல்லவே வேணாம்பா. என் பேர்ல நீ போனீன்னா எல்லாம் நடக்கும். இந்த தைரியம் நரகத்துக்கு எதிராக, பரலோகத்திலே உங்களுக்கு இந்த தைரியம் வருதுன்னா நரகத்துக்கு எதுக்கு பயப்படணும்? தொடர்ந்து வியாதியை பற்றி, உலகத்தை பற்றி இதையே உள்ள ஏத்தாதீங்க, தூக்கி குப்பையில போடுங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நான் யார், நான் யார். அதனால தாங்க பெரிய பெரிய ஆப்ரேஷன் அது இதுன்னும் போது நோன்ட்டு போயிடுறாங்க, ஓயான்ட்டு போயிடுறாங்க. இந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்றீங்க? ஒரு பெரிய கட்டி இப்போ காட்டுறாரு, கெனத் கோப்லாண்டு டாக்டர் பார்த்து, இது கேன்சர் கூட வாய்ப்பு இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருங்கன்றாரு. அந்த கேன்சர் எனக்கா கையடியாது, எனக்கு வராது, இந்த கட்டி சோமாயிரும் அப்படின்ட்டாரு. ஓகேன்னு அனுப்பிச்சு விட்டாரு. ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா கட்டியை காணோம், எதையும் காணோம், மறைஞ்சிருச்சு. போய் காமிச்சிருக்காரு. அவன் பார்த்து, ஓ மை காட் இருக்கான். ஓ, ஹீ இஸ் நாட் யுவர் காட், ஹீ இஸ் மை காட்.